நம்ம ஃபேக்ட்ரி ஃபுல்லாக பிஸியாக இருக்குது, மிஷின் எல்லாம் ரன் ஆகுது, ஆர்டர் இருக்குது, ஆப்ரேட்டர் எல்லாம் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் மந்த் எண்டு பார்த்தா ப்ராஃபிட்டே இல்லை. இந்த சிச்சுவேஷன் ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கும் சின்ன ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கும் ரொம்ப காமனாக நடக்கிற விஷயம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளாக 3 காஸ்டிங் மிஸ்டேக்ஸ் பற்றி பேச போகிறேன். இந்த மிஸ்டேக்ஸ்னால தான் நம்ம ப்ராஃபிட் ரொம்ப சைலண்ட்டாக டிஸப்பியர் ஆகுது. நம்ம என்ன ஆக்சுவலாக யோசிக்கிறோன்னா, வேலை இருந்தால் போதும், மிஷின் ஓடினா போதும், கேஷ் ஃப்ளோ வந்தால் போதும்னு. ஆனால் மாதம் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிறதுக்கும் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஃபுல்லாக மந்த்து ஃபுல்லாக மிஷினை ஓட்டிட்டு ஆனால் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இல்லாமல் இருப்போம், இல்லைனா பிரேக்கே வந்தால் இருப்போம். இதுக்கு மார்க்கெட் தான் ரீசன் கிடையாது, இதுக்கு வேறு ரீசன் இருக்குது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போல்லாம் காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கஸ்டமர்லாம் வந்துட்டு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, மார்க்கெட் டைட்டாக இருக்குது, இதுதான் ரியல் ப்ராப்ளம்னு நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது ரியல் ப்ராப்ளம் கிடையாது. ரியல் ப்ராப்ளம் நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்குது. நம்ம கம்பெனிக்குள்ளே ஒரு சிஸ்டம் இல்லை. இது தெரிஞ்சிக்காமல் நம்ம டெய்லி லாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் பெரிய மிஸ்டேக் என்னென்னா, மிஷின் ஹார்லி காஸ்ட்டை நம்ம கிளியராக தெரியாமல் கால்குலேட் பண்ணுறது. ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டீரியல் காஸ்ட் போடுவாங்க, ஆப்ரேட்டர் சேலரி போடுவாங்க. ஆனால் இது மட்டும் போதாது. மிஷின்னா மிஷினுக்கு எவ்வளோ ஆகுது, பவர் காஸ்ட் எவ்வளோ, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கா, ஐடியல் டைம் இருக்கா, மிஷின் வேல்யூ என்ன, இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணாமல் ஜாப் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் மாதிரி தெரியும். ஆனால் கடைசியில் ப்ராஃபிட்டே இருக்காது. இந்த லாஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மந்த் எண்ட் ஆகும்போது கால்குலேட் பண்ணும்போது பார்த்தா ப்ராஃபிட்டே கையில் நிற்காது. செகண்ட் பெரிய மிஸ்டேக் என்னென்னா, மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்து கோட் பண்ணுறது. நம்ம காம்படிட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான், அவனுக்கு ஈக்குவலாக கொடுப்போம், இல்லைனா அவனுக்கு கம்மியாக கொடுப்போம். இதனால் என்ன ஆகும்னா, நமக்கு ஜாப் வரும், ஆனால் அந்த ரேட்டுக்குள்ளே நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவங்க மிஷின் கண்டிஷன்ஸ் வேறு இருக்கும், அவங்க லேபர் சம்பளம் வேறு இருக்கும், அவங்க ஓவர் ஹெட் காஸ்ட் வேறையாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வேளை வாடகை ஷெட்டில் இருப்போம், அவங்க ஓன் ஷெட்டில் இருப்பாங்க. அவங்களால அந்த ரேட்டை கட் பண்ணி கொடுக்க முடியும், நம்மளால் அதை கொடுக்க முடியுமான்னு தெரியாது. நம்ம ஜாப் வருதே அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவோம். கடைசியில் பார்த்தா நம்ம கை காசு போட்டு அதை செய்கிற மாதிரியே இருக்கும். தேர்ட் பெரிய மிஸ்டேக்கு நம்ம எல்லோரும் இக்னோர் பண்ணுறதுன்னா, ரிஜெக்ஷனோ ரீவொர்க்கும் கண்டிப்பாக நம்ம ஃபீல்டில் வந்தே ஆகும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியம். நீங்கள் நினைக்கலாம், ஒரு 5% ரிஜெக்ஷன் வருது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் அந்த 5% ரிஜெக்ஷனால தான் நம்ம ப்ராஃபிட்டே ரொம்ப அடி வாங்கும். இந்த ரிஜெக்ஷன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் நம்ம ராங்காக ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். டெக்ஸ்லாம் ஏன் திரும்ப நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம தான் டெய்லி ஃபயர் ஃபைட்டிங்கில் தான் இருப்போம். மிஷின் பிரேக் டவுன் ஆகும், கஸ்டமர் கால் இருக்கும், ஆப்ரேட்டர் இஷ்யூ இருக்கும், மெட்டீரியல் டிலே இருக்கும். இது எல்லாத்துக்குள்ளே சிஸ்டம் யோசிக்க டைமே இருக்காது. ஆனால் சிஸ்டம் இல்லாமல் போகும்போது நம்ம சேம் ப்ராப்ளம் எவ்ரி மந்த் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். பிஸியாக இருப்போம், டயர்டாக இருப்போம், ஆனால் ப்ராக்ரெஸே இருக்காது. இன்னொரு காமன் மித் என்னென்னா, பெரிய ஃபேக்ட்ரி தான் சிஸ்டம் தேவை, சின்ன ஃபேக்ட்ரிக்கெலாம் இது தேவையில்லை. இது ரொம்ப தப்பான தாட். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸ்மால் ஃபேக்ட்ரிக்கு தான் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்ஜின் ரொம்ப கம்மி, நமக்கு மிஸ்டேக்குக்கு டாலரன்ஸே கிடையாது. கேஷ் ஃப்ளோ ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு ஜாபை தப்பு பண்ணிட்டாலே அந்த மந்த்துக்கான கேஷ் ஃப்ளோ அடிப்படும். பெரிய ஃபேக்ட்ரி ஒரு மிஸ்டேக் பண்ணாலே கண்டிப்பாக சர்வே பண்ணுற அளவுக்கு அவங்க பேக்கப் வச்சுருப்பாங்க. ஸ்மால் ஃபேக்ட்ரி நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட டைரெக்டாக நமக்கு அந்த மந்த்துக்கான கேஷ் ஃப்ளோவை அப்படியே அஃபெக்ட் பண்ணோம். சப்ளையர் பேமெண்ட் கொடுக்க முடியாது, லேபருக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாது, ஃபுல் கேஷ் ஃப்ளோவும் அப்படியே முடங்கும். அதான் ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சிம்பிளான சிஸ்டம் ஒன்று தேவை கண்டிப்பாக. எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இல்லை, நியூ சாஃப்ட்வேர் வாங்குறது பற்றியும் இல்லை ஒரு கன்சல்ட்டை கூப்பிட்டு ஐடியா கேட்கறது பற்றியும் இல்லை. சிம்பிளாக காஸ்டிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்பர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது.
நம்ம கம்பெனிலேருந்து கிடைக்கிற டேட்டாஸை வச்சு நம்ம ஒரு சிஸ்டம் உருவாக்கி அந்த சிஸ்டத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தால் நம்மளை ப்ராஃபிட்டில் கொண்டு போய் லேண்ட் பண்ணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபுல் சொல்யூஷன் சொல்லலை, ஆனால் ப்ராப்ளம் கிளியராக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மிஷின் ஹார்ட் காஸ்ட்டை சிம்பிளாக எப்படி கால்குலேட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். எக்ஸல் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சாதா பேப்பரில் எழுதுனாலும் சரி, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் சிஎன்சி ஃபேக்ட்ரி இன்சைட்ஸை தமிழில் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.